ஷீலா ஷீலா ஹாய். நீங்க? நான் தான். ஏன் ஷாக்கா இருக்கா? இல்ல. 3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் உனக்கு ஷாக் கொடுக்கலான்னு. டேய் சுரேஷ். சார், என்னடா இந்த Dress ரொம்ப மாறிட்டியே? இல்ல சார், ஃப்ரெண்ட்ஸ். பாரு ஷீலா, இவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ செட்டில் பண்ணி அனுப்பிடு. சார், நான் என்ன தப்பு பண்ணேன் சார்? அது என்னங்க, சுரேஷ் நல்லதானே வேலை செய்யறான். அவனுக்கு நம்மளை விட்ட வேற யார் இருக்காங்க? ஷீலா, எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். இவன் ரொம்ப கட்டு போயிட்டான். அது இல்லைங்க, நான். ஏய், நீ எதுக்கு ஃபீல் பண்ற? பாரு ஷீலா, இவன் ரொம்ப பெரியவன் ஆயிட்டான். எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். அதனால தான் அனுப்பிடலாங்கிறேன். This is none of your business. இன்னையில இருந்து புது வேலைக்காரிங்க வரப்போறா. சுரேஷ், என்ன சொல்ற? சரிங்க சார். இந்த 10,000 ரூபாய் இத்தனை நாள் நீ செஞ்ச வேலைக்கு அதிகமாவே கொடுக்கறேன். ஷீலா. ஆண்டி, பாலாஜி, பாலாஜி, இல்லைங்க. எங்கடா போற? இல்லைங்க, உங்ககிட்ட தான். எங்க கிட்டயா? எதுக்கு? அது அங்கிள் என்ன வேலையில இருந்து போக சொல்லிட்டாரு. ஓ, உனக்கு ஆன்டிக்கு இருக்கிற கனெக்ஷன் தெரிஞ்சு போச்சா? அதெல்லாம் இல்ல, அங்கிள் இன்னைக்கு தான் ஊர்ல இருந்து வந்தாரு. அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேலைக்கு ஆள் வச்சுக்க சொன்னாருன்னு 2 பேர் எதுக்குன்னு என்ன வேலையில இருந்து எடுத்துட்டாரு. நான் உங்க ரூம்லயே தங்கிக்கலான்னு வந்தா, லக்கியா நீங்களே என் எதிரில வர்றீங்க. எங்க ரூம்லயா? உங்களை விட்டு அந்த சிட்டில எனக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்ல. சாரிடா, யாரும் தங்க முடியாது. அப்படியா? ரூம்ல ஒத்ததான் இருக்கணும்னு எங்க ஓனர் ஆர்டர். ஆனா அவருக்கு தெரியாம 2 பேர் தங்கி இருக்கோம். சாரி. நானே எங்க அண்ணன் வீட்டுல தங்கியிருக்கேன். சாரிடா. சாரி சுரேஷ், இந்த விஷயத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியல. இப்ப எங்கடா போற? தெரியல. நான் இனிமே லாட்ஜ்ல தான் தங்கணும். பாக்கலாம்டா. சரி. ஓகேடா. போச்சு சுரேஷ். பாய். வா வா, சீக்கிரம் நேரா. வாடா கிளம்பலாம். சார், இதான் சார் உங்க ரூம். இங்க வா. உடனே போய் ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சரிங்க சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். லெக்சரர், உன் உடம்பு எப்படி இருக்கு? லெக்சரர் கூப்பிடுறான், அளக்கணுமே. கண்ணு நெத்தில இருந்தா எப்படி தெரியும்? ஏய், மரியாதையா பேசு. உன்னை பாக்குறது கண்ணு நெத்திக்கு ஏற வேண்டிய அவசியம் இல்ல, முழங்காலுக்கு இருந்தாலே போதும். அது சரி, நீ யாரா? நான் குள்ள வீரப்பன். ஆமா, என் தம்பி குண்டுமணியா நீ என்னமோ பண்ணியாமே? குண்டுமணியா? யாரவன்? அதோ பார், அவன் தான் குண்டுமணி. இவன் குண்டுமணியா? நீதி அன்னைக்கு சட்டை தைச்சு போட்ட மாதிரி இருக்காங்க. ஏய், கிண்டல்லாம் வேணாம், சுண்டலாயிடுவேன். ம். குண்டு, இந்த ஆளு என்ன பண்ணா? அண்ணா, நான் என் கூட படிக்கிற பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்தானே, இந்த லெக்சர் என்ன தூக்கி போட்டு அச்சாருனா அச்சத்துல முடிஞ்சிச்சு. அடப்பாவி, அதுவா? அது இல்லப்பா, என் கையி. ஐயா, இவன் என்ன தீங்கிறான், இப்படி பெருத்து போயிட்டான். குண்டுமணி, குண்டுமணி. அண்ணே பாருங்கண்ணே. ஏய் லெக்சரர், ம். என் கையில இருக்கிற என்ன தெரியுமா? கத்தி. நான் உனக்கு எங்க இருக்கேன்? தொப்புளுக்கு கீழே இருக்க. குத்துன வச்சு அது எகிரிடும். ஐயோ, அது இல்லைன்னா சம்சார சுகம் போயிடும் தம்பி. அப்ப விட்டுரு. ஜாக்கிரதையா இருந்துக்க. சார், எனக்கு ஒரு சந்தேகம். 1.5 ஜான் குள்ளமணி நீங்க, ஒட்டக மாதிரி இந்த குண்டுமணி ஒரே அப்படி தான் பிறந்தீங்களா? அப்ப இல்ல, மாறிட்டாங்க. ஒரே அம்மாவை தான் பிறந்தோம், எங்க அம்மா மாதிரி. நான் எங்க அப்பா மாதிரி. சார், இங்க என்ன சார் பிரச்சனை? பாடா தம்பி. டேய் குள்ள வீரப்பா, உன் தம்பிக்காக நீ வந்தா, இந்த அண்ணனுக்காக என் தம்பி வந்திருக்கான்டா. இப்ப என்ன பண்ணுவேன்? டேய், என்னடா கலாட்டா பண்றீங்க? இந்த காலேஜ் உங்க அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சியா? டேய், உன்னை அடிச்சு இழுத்தேன், உன் தம்பி மாதிரி நீட்டமா போயிடுவேன். டேய், உன்னை ஓங்கி கொட்டின உங்க அண்ணன் மாதிரி குள்ளமா போயிடுவேன். ஓடிக்கிட்டு போங்கடா. போடா, போடா அண்ணா. தம்பி, என்ன? இங்க வா. ஏண்டா, இந்த லெக்சருக்கு தம்பி இருக்கான்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. வா.
சுரேஷ வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாமே அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குடா. விடுற இருக்கிற வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணா நம்ம சொர்க்கத்தையே பார்க்கலாம்டா. என்ன சொல்றது, அவங்கள நினைச்சாலே பைத்தியம் பிடிக்குதுடா. தம்ஸ் அப் பாட்டில் மாதிரி ஒரு ஃபிகர்ரா. டேய் கிருஷ்ணா, நீ என்ன பேச மாட்டாங்கடா? டேய், இவன் கிட்டார்ல டியான் என்ன சொல்றான்னா, மேடத்துக்கிட்ட சுரேஷ் இல்ல, இந்த நேரம் பார்த்து மேடத்தை ட்ரை பண்ணலாமாங்கிறான். டேய் கரெக்டா? இப்பதான் லைனுக்கே வந்திருக்க. டேய் சுரேஷ் படிக்காதவன், நாம நல்லா படிச்சவங்க. அவன் செஞ்ச தப்பையே நாம செஞ்சா அவனுக்கு நமக்கு என்னடா வித்தியாசம்? என் பேச்ச கேளுங்க, வாங்க கிளாஸ் போலாம். நிறுத்துறியா? போடா. உங்களை திருத்த முடியாதுடா, போடா. ஆமாண்டா, நரேஷ் சொல்றது கூட கரெக்ட் தான். நாம கூட என்ன செய்யலாம்னா, மேடத்துக்கிட்ட போய் காதல் பாடம் படிக்கலாம். டேய் மேடம் மட்டும் நம்ம லைன்ல வந்துட்டா நோ மணி ப்ராப்ளம். No college, only disco, always dance. மது மங்கை and all கப்ளா. அவங்க அழகே அழகுடா. ஃப்ரண்ட்ல பார்த்தா மந்த்ரா, பேக்ல பார்த்தா குஷ்பு, லெஃப்ட்ல பார்த்தா ஜோதிகா, ரைட்ல பார்த்தா ஐஸ்வர்யா ராய். டோட்டலா ரம்பா ரம்பா. 1 2 3 ரம்பா. நினைச்சு பார்த்ததுக்கு இப்படி இருந்தா ஒரிஜினலா எப்படி எல்லாம் இருப்பான். சீக்கிரம் போலாம்டா. இப்படி இல்லடா, மேடம் கிட்ட நம்ம ஸ்பீடா இருக்கணும்னா நாம சூடா சூடா போகணும்டா. சூடா டீ குடிச்சிட்டு போலாம்டா. ஆமாண்டா, பால் குடிச்சிட்டு போனோம். அடிச்சடா, தண்ணி அடிக்கணும்டா. ஆர்டர் அடிக்கலாம்டா. நீ அடிக்கிற. முடிக்காதரா, சரியா போ. ஆண்டி ஹாய். ஏய், யார் நீங்க? என்ன வேணும்? யார் துர்கா? ஓ, நீங்களா? ஏன் இங்க வந்தீங்க? சுரேஷ் இல்ல. நாங்க இருக்கிறோமே. சுரேஷ் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். ஆண்டி, I'm not understanding one thing. சுரேஷ் கிட்ட என்ன ஸ்பெஷலா இருக்கு, எங்க கிட்ட என்ன இல்ல? நீங்க உண்மையை சொல்லுங்க. Shut up. என்ன வளர்ற? மேடம், உங்களை பார்த்து கிக்கு ஏறுது. மரியாதையே போறீங்களா இல்ல போலீஸ் கூப்பிடணுமா? இன்னொரு தடவை குடிச்சிட்டு இங்க வந்து கலாட்டா பண்ணீங்க, நியூசன்ஸ் கேஸ்ல புக் பண்ணி உள்ள தள்ளிடுவேன். Idiots, get out. Get out. Get out. Get out, get out சொல்றாங்க அந்த மேடம். எங்க பக்கம் get out? ஆன்டி கெட் அவுட். சார் வாங்க சார், நீங்க கட் பண்ணுங்க சார். பாட்டுங்க. Get out இந்த பக்கம். இந்த பக்கம். Come on, get out. Get out, get out. வாங்கடா. ஐயா காஃபி. துர்கா, யார் இந்த பசங்க? அவங்க சுரேஷோட ஃப்ரெண்ட்ஸா. அம்மா கிட்ட எதை கேட்டுட்டு நல்லா திட்டு வாங்கிட்டு போனாங்க. சரி, வேலையை பாரு. சரிங்க. சங்கர், சங்கர் சார், சாப்பாடு வேணுமா சார்? அளவா ஃபுல்லா? சாப்பாடு இல்ல, ஃபுல் பாட்டில். பணம் எங்க இருக்குடா பணம்? இருந்தது எல்லாத்தையும் ரேஸ்ல விட்டுட்டேன். இப்ப எப்படியாவது ஃபுல் வாங்கி கொடுறா ப்ளீஸ். சரிங்க சார். பணம் 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 எல்லாம் பணம் மயம். நோ ஃப்ரெண்ட்ஸ், நோ லவ். என்ன இப்படி பண்ணிட்டியா ஆண்டி? மேடம், சுரேஷ், எவ்வளவு நாளா சொன்ன பார்த்து என்ன மறந்துட்டியா? நான் இந்த வீட்டை விட்டு போனாலும் நான் உங்களை மறக்கல மேடம். நான் எப்பவும் உங்களை மறக்க மாட்டேன் மேடம். எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். உனக்கு இல்லாத பணமா? கொடுக்கறவா? சுரேஷ், டயத்துக்கு சாப்பாடு சாப்பிடுறியா? சாப்பிடுறேன் மேடம். சுரேஷ், அங்கிள் வர நேரமாச்சு, நீ கிளம்பு. உங்களை விட்டுட்டு போக எனக்கு மனசு இல்லை மேடம். மறுபடியும் வரவே இல்ல? நிச்சயமா. உங்களை விட்டுட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? கதை முடிங்க மேடம், நான் போயிட்டு வரேன்.
திருடுறதுக்கு வந்தியா? அதுக்குள்ள இத கூட கத்துக்கிட்டியா? என்ன கத்து கொடுத்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன வெளியே அனுப்பிட்டீங்களே? அங்கிள் தானே, நானே உன்னை போக சொன்னேன். ஜாலியா சுத்த பணம் கொடுத்தீங்க, சொகம் அனுபவிக்க கத்து கொடுத்தீங்க. இப்ப நான் என்ஜாய்மெண்ட்டுக்கு எங்க போறது? அதுக்கு பணம் வேணும். இதை விட்டு எனக்கு வேற வழி தெரியல. பணம் வேணும்னா சம்பாதிச்சு செலவு பண்ணணுமே தவிர திருடுறது நல்ல வழி இல்ல. நீங்களா இப்படி பேசுறது? வெளியே போ. தயவு செஞ்சு இன்னைக்கு எப்பவும் இந்த பக்கம் தலை காட்டாத. அவர் வர நேரமாச்சு. எல்லாம் உன் விருப்பம் தானா? எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஜாலியா சந்தோஷமா என் வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ஆசை காட்டினேன், உன் அழகுல மயங்க வச்சேன், உன் காம உணர்ச்சிகளை தீர்த்துக்க என்ன அனுபவிச்சுட்டு என்ன தூக்கி எரிஞ்சிட்டேன். மிஸ்டர் சுரேஷ், நடந்ததெல்லாம் நீங்க மறந்துருங்க. நான் தனியா இருந்ததுனால உணர்ச்சிகளை அடக்க முடியாம தப்பு நடந்து போச்சு. நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு என் புருஷன் தான் வேணும், என் வாழ்க்கை தான் முக்கியம். தயவு செஞ்சு வெளியில போயிடு. ப்ளீஸ் மேடம், ஒரு தடவை. சுரேஷ், இந்த பணத்தை வாங்கிட்டு போய் நீ எங்கேயாவது போய் படிச்சுக்க. இப்படி வந்து என் வாழ்க்கையை நீயே கெடுத்தாத ப்ளீஸ். இந்த வாங்கிக்க, போயிடு.